பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல மறுபடியும் சந்திக்க தேவன் இந்த நாளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நல்ல சுகபலத்தோடு வார்த்தையை கொடுப்பதற்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களோடு நானும் சேர்ந்து தியானித்து வருகிறேன். பயம். ஏன்னா மனித வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நிம்மதியை குலைக்கிறது இந்த பயம்தான். பயத்துக்கு அளவே கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா சரி, அன்னைக்கு ஒருத்தர் வந்தார், பேர் சொல்லக்கூடாது, அவருடைய மனைவியே நோய்வாய்ப்பட்டிருந்து இறந்துட்டாங்க. ஏன்னா மரணம்ங்கிறது நிச்சயம், ஒவ்வொருத்தருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, பிரசங்கி சொல்லுகிறான், இறக்க ஒரு காலம் உண்டு. கட்டாய மனிதனுக்கு ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற ஒன்று. எல்லாரும் ஒரு நாள் போய் எங்கே சேரணும்? அவரிடத்துல, தன்னை தந்த தேவனிடத்துல ஆவி போகும். இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால மண்ணுக்கே திரும்பும். இதில் மாற்றம் கிடையாது. அதனால தான் நமக்கும் சொன்னார் பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில், விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், அங்கே அநேகருடைய முடிவு காணப்படும் என்று சொன்னார். இதை உயிரோடு இருக்கிறவன் மனதில் வைத்து சிந்திப்பான் என்றும் எழுதினார். இவர் மனைவி இறந்தோன்னு அந்த வீட்டிலே படுக்க மாட்டார். ஏன்னா பயம், தன்னறியாத பயம். கேட்டா வீட்டுக்குள்ள ஆஸ்பத்திரியிலேருந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்தார். உடனே துணியை கிழிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. ஏன்னா அந்த பேண்டேஜ் போட்டுருந்தா அதை கிழிப்பாங்களே, அது பிச்சு எடுப்பாங்களே, சரட்டுன்னு சத்தம் கேட்குது. பாத்திரத்தை உருட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இது மனிதனுடைய பிரம்ம. நிச்சயமா வேதம் சொல்லுது, யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது, ஒரு மரத்தை குறித்தாகின நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் மண்ணிலே செத்தாலும், அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்க்கும், இளங்கிளை போல விளைவிடும். மனுஷரோ என்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? மனித வாழ்க்கையில தன்னை தந்த தேவனிடத்துல 1 தெசலோனிக்கர் 5:23 படி, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கரைதிறல் அற்றதாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே காணப்பட வேண்டும் என்று சமாதானத்தின் தேவன் சொல்லி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு அநேகருக்கு பயம். எதை எடுத்தாலும் பயம். நடந்தா பயம், உட்கார்ந்தா பயம், பல விதத்துல பயம். உங்க வேத புஸ்தகத்தை தயவு செய்து எல்லாரும் மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு எல்லாரும் திருப்புவீங்களா? அல்லேலூயா. எல்லாரும் இஸ்ரவேலில் ஜனமே எல்லோரும், இஸ்ரவேலில் ஜனமே எல்லோரும் இடனிட வேண்டாம். யெகோவா முன் தெய்வமானான், ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலில் ஜனமே எல்லோரும் இடனிட வேண்டாம். யெகோவா முன் தெய்வமானான், ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உள் பக்கமே உண்டே.
புயமும் பலத்த கரமும் உள் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலில் தன்னமையெல்லாம் இடனிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். செல்கடலில் வழித்து தந்த சீயோன் நாயகனே, செல்கடலில் வழித்து தந்த சீயோன் நாயகனே, பங்கமில்லை ஆலை வண்ணத்தில் பரலழித்தாரே. பங்கமில்லை ஆலை வண்ணத்தில் பரலழித்தாரே. இஸ்ரவேலில் தன்னமையெல்லாம் இடனிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே திருமலையே பாதமுள் மீபமோ. பயப்படாதே திருமலையே பாதமுள் மீபமோ. தியங்காதே மனம் கலங்காதே உன் தேவத்தின் காப்பியை. தியங்காதே மனம் கலங்காதே உன் தேவத்தின் காப்பியை. இஸ்ரவேலில் தன்னமையெல்லாம் இடனிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இன்னைக்கு மனுஷன் எத்தனையோ பேர் சொல்லுவான், பயப்படாத நான் கூட தான் இருக்கேன். ஆனால் இருப்பாங்களா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 2 வயசில் கண்ணு போயிடுச்சு. 2 வயசில் கண்ணு போனோன்னே ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா ஓடி ஆடி விளையாண்ட வயசு அப்போ சின்ன வயசில். திடீர்னு கண்ணு போனதுனால எனக்கு அந்த கண்ணு போன ஞாபகம் இருக்கா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஓடி போய் சாதாரணமாக பள்ளத்துலேயும் மேட்லேயும் கீழே விழுந்துருவேன். ஏன்னா படி இருக்க தெரியாது, மறந்துட்டு அப்படி போய் படியிலே கீழே பொத்துன்னு விடுவேன். அப்படி தினம் காயப்படும். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் கூட இருப்பேன், எங்கேயும் என் கையை விட்டுட்டு போகக்கூடாதும்பாங்க. ஆனால் அந்த அம்மா எவ்வளோ நாள் கூட இருக்க முடிஞ்சு? எனக்கு அன்பானவர்களே, எல்லாரும் கைவிடுவாங்க. நான் 2 வயசில் கண்ணு போனோம்னா இன்றைக்கி 70 வயசை தொடப்போகுது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் எப்படி நடக்கிறேன்? ஏன்னா இடையில கண்ணு போனால் நிறைய பேருக்கு பயம் தான். சிலர்லாம் நடக்க மாட்டாங்க. கையை பிடிச்சா தான் எண்ணெய் விட்டிங்கன்னா ரோட்டில் விட்டால் ஒரு இடத்துல நிற்க மாட்டேன். ஏன்னா ஊறி 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 பழகி போச்சு. எங்கூட ஒரு தம்பி இருந்தார் முன்னாடி, ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அடிக்கடி சொல்லுவார், மாமா விட்டா இடத்துல நிற்க மாட்டார், அங்கே வந்து இங்கே வந்துடுவாருமா. ஏன்னா அது பழகி போனது. இன்றைக்கி ஒரு சத்தம் கேட்டால் உங்களை கண்ணை கட்டி வச்சுருந்தா பயம் வரும். எங்களுக்கு அப்படி இல்லை. கண்ணு தெரியாட்டாலும் போய் தடை பார்ப்போம் என்னதுன்னு. என்னதான் அந்த சத்தம் எப்படி வந்துச்சு தொட்டு பார்க்க ஆசைப்படும். பயம் மனுஷனுக்குள்ளே முதல்ல ஆட்கொள்ளவே கூடாது.
பயம் ஆட்கொண்டுருச்சுன்னா நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எந்த இடத்துலையும் தைரியமாக போக முடியாது. எதை எடுத்தாலும் பயம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நடந்தா பயம், உட்கார்ந்தா பயம், எந்திரிச்சா பயம். பயப்படாதீங்க. ஆண்டவரை தான் சொல்றார், நீ பயப்படாதே. எப்படி பயப்படாமல் இருக்கணும்னா நான் உன் கூட இருக்கிறேன். வாசிங்க அந்த வசனத்தை முழுசா பாரு. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு சகாயம் பண்றதோட மட்டுமல்ல, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கும். என பாரும்ல, நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவா, நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவா. கர்த்தனே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தனே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. செய்ய கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க. ஏன்னா இன்னைக்கு அநேகருக்கு பயம். வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் பயத்திலே தான் இருக்காங்க. தனியாக போனால் பயம், தனியாக இருந்தால் பயம், வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட தனியாக இருந்தால் பயம். சிலர் தன்னறியாமலே பாடுவான். கேட்டால் என்ன பாட்டு பாடுறான்னு இல்லை, பயம் போக்குறதுக்கு. எனக்கு அன்பானுள்ளே, ஆண்டவர் யாரு? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்தார். யாருக்கு கொடுத்தாரு? சீசலுக்கே கொடுத்தார். ஆனால் அந்த சீசல் பயப்படாமல் இருந்தாங்களா? அவர் மரித்தார், சிலுவையில் அறையப்பட்டார்னு கேட்ட உடனே அத்தனை பேரும் போய் பயந்து என்னதுட்டான், வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டான். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு போரை பொத்துனா பயம் போயிடும். படுத்துட்டு போய் போரை பொத்திக்கிறாங்க, இனி என்ன ஒன்றும் செய்யாது. எனக்கு அன்பானவர்களே, பயத்தை மனசில் விட்டுறணும். நானும் வந்து உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பயந்தவன் தான். ஏன்னா என்னை சின்ன பிள்ளையா இருக்கும்போது கண்ணு தெரியாதனால எனக்கு டெட் பாடி போனோம்னா என்னன்னு தெரியாது. என்னை பயமுடுத்துவாங்க. இந்த வருது போனோம் வருதும்பாங்க. நான் உடனே பயந்து போய் வீட்டுக்குள்ளே எந்த இடத்துலையாவது எது இருக்கோ அதுக்கு அடியில் போய் உட்காந்து படுத்துக்குவேன். அதில் எங்கள் ஊரில் பக்கத்தில் நான் பிறந்த ஒரு கமுதி, அங்கே அவங்கவுங்க கொட்டடிச்சு வெடி வெடித்து அப்படி பணத்தை தார வாரமாக தூக்கிட்டு போவாங்க. ஏன்னா இருக்கும்போது அப்பனுக்கு சோறு போட மாட்டான், உயிரோடு இருக்கும்போது. செத்த பிறகு பார்த்தீங்கன்னா தார தப்பட்டையோடு எடுத்து கொண்டு போடுவான். இந்த கொட்டு சத்தத்தை கேட்டால் நான் வீட்டுக்குள்ளே போய் வெளியே வர மாட்டேன். பயம் கேட்டால் அது என்னமோ ஒரு பயம், தன்னறியாத பயம். எனக்கு இந்த பயம் எப்போ போச்சு தெரியுமா? எங்கள் அம்மா மரித்து இருக்கும்போது நான் ஒருத்தன் மட்டும்தான் இருந்தேன். ராத்திரி நேரம் அவங்க குடும்ப சண்டையில் ஒரு மருந்தை குடிச்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. எல்லோரும் பயந்து விட்டுட்டு ஓடி போயிட்டான். எதுக்கு? பேய்க்கு பயம் இல்லை, காவல்துறையில் வந்து கூட்டு போயிடறாங்கன்னு பயம். எல்லோரும் என்னை விட்டுட்டு போயிட்டான். ராத்திரி மட்டுக்கும் அவங்களோட நான் தான் இருந்தேன். அன்னைக்கோடு எனக்கு இந்த பயம் போச்சு. இப்போ நீங்கள் கொண்டு மார்ச்சரியில் விட்டாலும் நான் பாட்டில் உட்காந்துருப்பேன். பயத்தை முதல்ல விடுங்க. ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் யார்? உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவர் நமக்குள்ள இருக்கும்போது என்னங்க பயம்? அநேக நேரம் அவர் யாருன்னு நமக்கு தெரியலை. ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு. ஏன்னா பல நாமங்களை குறித்து நாமளே பாடுறோம். யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ரஃபான்னு பல நாமங்களை குறித்து பாடுறோம். ஆனால் இன்னொரு நாமம் உண்டு. என்னது? எபினேசரே எல் எலியோ, எபினேசரே
எல்லிலியோ என்றும் உயர்ந்தவரே எபினேசரே எல்லிலியோ என்றும் உயர்ந்தவரே சர்வ வல்லவரே வல்லவரே எல்லோயி காண்பவரே எல்லோயி காண்பவரே ஏசையா உண்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உண்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பது உள்ளத்தில் வாஞ்சையா உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பது உள்ளத்தில் வாஞ்சையா சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாடல்கள் என் சுமைகள் என் பாடல்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தே ஏசையா உம்மைத்தான் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கு. யெகோவா மெக்காதீஷ், இப்படி பல நாமங்கள் இருக்கு. என்னாலும் வெற்றி தருகிற கர்த்தர் யெகோவா நிசி, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர் ஈரே, சமாதானம் தருகிறவர் ஷாலோம், கூடவே இருக்கிறவர் இப்படித்தான் ஒவ்வொரு நாமத்துக்கும் அர்த்தம் இருக்கு. ஆனால் எபினேசர் என்றால் உதவி செய்கிறவர், இம்மட்டும் உதவி செய்தவர். நாம் பயப்படாம இருந்தா நமக்கு சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். எந்த இக்கட்டில் இருக்கீங்களோ அவர் சொல்லியிருக்கார். 50ஆம் சங்கீதத்திலே 15ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மறந்துடாதீங்க, எப்போ பயம் வருதோ அப்போ
ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்க. யார் பதில் கொடுக்குறாங்களோ இல்லையோ அவர் என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். ஏன்னா அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானுடைய சில நேரத்தில் சிலருக்கு என்ன பயம்னா மரண பயம். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட மட்டும் நீ செத்து போயிடுன்னு சொன்னால் கடிச்சே விடுவார். அவ்வளோ பயம் அவருக்கு. சாவை பற்றி நீ கண்ட பயம் மனுஷனுக்கு. ஒரு சின்ன வியாதி வந்துட்டால் உடனே அதையே நினச்சி 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 ஐயோ நான் இனிமேல் அப்படி போயிடணும் இப்படி போயிடணும். வேண்டாத பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த வாக்கை பாருங்கள். யாத்திராகமம் 15:25-26 வாசிக்க கேட்போம். யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 25-26 மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. ஏன் அற்புதம் செய்கிற ஆண்டவராச்சே, நமக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? நமக்குள்ள பயங்க பயங்க பயம் பயம், எதுக்கெடுத்தாலும் பயம், மரண பயம். எதை எடுத்தாலும் சரி உடனே ஒரு சின்ன ஒரு கட்டி. அன்னைக்கு ஒருத்தர் இப்படி தான், ஒரு முதுகில் ஒரு கட்டி வந்துருச்சு. உடனே ஐயோ முதுகில் கட்டி வந்திருக்க, யாருக்குமே வரக்கூடாதாம்ல. எனக்கு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, இப்படி தான் ஒருத்தர் முதுகில் கட்டி வந்துச்சு, செத்து போயிட்டார். நானும் போயிடணும். பயம். பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறது என்ன? எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணி பரிகாரின்னு சொல்லியிருக்கார். அந்த பரிகாரி நம்மோடு இருக்கும்போது நமக்கு என்ன வந்துடும்? வியாதி வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லா மனுஷனுக்கும் வியாதி வரும். ஆனால் நீ வியாதியில் அழிந்து போகணுங்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ எப்படி இருக்கணும்? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆமாம், ஆண்டவர் தான் விரும்புகிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற என்ன பயம்? வியாதியை குறித்த பயமா? மரணத்தை குறித்த பயமா? கடன் பாரத்தை குறித்த பயமா? எதிர்காலத்தை குறித்த பயமா? எந்த பயம் உங்களுக்குள்ள இருக்கு? நம்மோடு இருக்கிறவர் பெரியவர்ங்கிறது மனதில் இருந்துச்சுன்னா பயப்பட மாட்டேன் சொல்லுங்க. ஏன்னா அவர் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன் மட்டும் சொல்ல, திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் பண்ணி கைவிட்டுற மாட்டேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. சிலெல்லாம் சொல்கிறீங்க, அரை மணி நேரம் எப்படி ஓடிச்சுனே தெரிய மாட்டேங்குது ஏங்கிறீங்க. சில நேரம் அரை மணி நேரம் அவருக்கு பையன் போவோம் அப்படிங்கிறோம். ஆனால் அரை மணி நேரம் வீட்டுக்குள்ளே வந்து கேட்கும்போது கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சு போயிடுதியா அப்படி. தேன் அப்படி தான், கொஞ்சம் சாப்பிட்டோன்னு இனிப்பாக தான் இருக்கும். ரொம்ப சாப்பிட்டா நாமளும் அதை உட்காந்து ரசிக்க மாட்டோம். நீதிமொழிகள் 27:7 திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டை மிதிப்பான். அளவுக்கு அதிகமாக பேசியாச்சுன்னா நீங்கள் உட்காந்து கேட்க மாட்டீங்க, அது எப்பவும் பேசுகிறதானு விட்டுருவீங்க. அரை மணி நேரம் வச்சுருக்கதா லிமிட், அதில் உட்காந்து உங்கள் மனசில் வரணும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். எங்கள் சபையில் எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு. ஒரு பிரச்சனையை சொல்கிறேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சாப்பிடாம யாரையும் அனுப்புகிற கிடையாது. இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே வாரம் 5000 ரூபா வேனுக்கு வாடகை கொடுத்தா கூப்பிட்டு வரோம். நீங்கள் சொல்ல நம்ம திருநெல்வேலியில் வந்து பாருங்கள், புது பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க, நீங்களே ஞாயிற்றுக்கிழமை வந்தால் வேன் நிற்க வரலாம். அது மட்டும் இல்லை, 2 கண்ணு தெரிஞ்சவங்களே இன்றைக்கி எத்தனையோ தாய்மார்கள் இருக்க இடமில்லைன்னு கேட்குறாங்க. 2 கண்ணு தெரியாத வயதானவர்கள், அவர்களுக்காக ஒரு இடத்தை கட்டி வருகிறோம். இந்த கட்டுமான பணிக்கு கர்த்தர் பலரை ஏற்படுத்த ஜெபிங்க. இந்த பார்வையற்ற மக்கள் சபை 1 இல்லை 2 ஞாயிற்றுக்கிழமையானா எல்லாருக்கும் ஆலயத்தில் காணிக்க வருமே ரோபம். எனக்கு இங்கே எப்படி உங்களை போஷித்து அனுப்பேன்னு கவலை, எப்படி உங்களை சாப்பிட வச்சு அனுப்புறது. இவங்களை கார் வச்சு கூட்டிகிட்டு வர்றது கூட்டம் காட்டுறதுக்கு இல்லை,
அவங்களால வர முடியாத நிலை. அதனால அப்படிப்பட்ட மக்களுக்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்களும் ஒரு நல்ல உணவு கொடுக்க, இவங்களை அழைத்து வர்றதுக்கு, ஒரு கட்டுமான பணிக்கு, மரித்தா கூட ஃபியூனரல் ஃபண்டு எப்பவும் வச்சுருக்கணும். ஏன்னா சொந்தக்காரன் வரமாட்டான். வருஷத்துக்கு ஒரு திருமணம் செய்து வைப்போம். இப்போ கூட அன்றைக்கி ஒருத்தர் வந்து கெஞ்சினார், சபையில் எப்படியாவது எனக்கு திருமணம் செய்து வைங்க. நான் சொன்னேன், அப்பா இப்போ முடியலைப்பா, என்னால் அலைஞ்சு முடியலை அப்படின்னு. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு இருக்கீங்களே, இப்படி 2 கண்ணும் தெரியாத பிள்ளைகள், அவர்களுக்காக நீங்கள் திருமண காரியத்துக்கு உதவும்போது உங்கள் பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக தேவன் சகலத்தையும் சந்திப்பார். நாம் இன்றைக்கு மற்ற பிள்ளையை ஓட்ட வேண்டாம். உங்களை நம்பி வந்த மனைவியை ஊட்டி வழங்க உங்கள் பிள்ளை தன்னாலே வளரும். நீங்களும் கர்த்தர் ஏவினால் எப்படி தாங்கிறது? இதில் 2 ஃபோன் நம்பர் இருக்குது, ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை நான் கணக்கு வைக்கிறோன்னா இன்னொரு என்கிட்ட கேளுங்க, அதுக்கான வழிமுறை உங்களுக்கு சொல்லுவேன். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. பயம் மனித வாழ்க்கையில் அநேகரை ஆட்கொண்டிருக்கிறது. சூழ்நிலையை பார்த்து பயம், இன்னைக்கு அநேகருக்கு விலைவாசி ஏற்றத்தை பார்த்து பயம், இன்னைக்கு அநேகருக்கு எதிர்கால வாழ்க்கையை பார்த்து ஐயோ எப்படி இருக்க போதோ பயம். பயப்படாதீங்க. சங்கீதக்காரன் சொன்னபடி கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிருங்க, அவரே நம்முடைய காரியத்தை வாய்க்கச் செய்வார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, யார் யார் எந்தெந்த பயத்தோடு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்கிற பயத்தோடு படுக்கையில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். குடும்ப வாழ்க்கையில் என் பிள்ளை கல்யாணத்தையாவது நான் பார்த்துருவனா, மரித்து போவனான் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகளுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தனக்கு வேலைக்கு போகிற இடத்துல நான் ஒரு பெண்ணாக இருக்கேன், வேலை பார்க்குற இடத்துல ஐயோ என்னை காப்பாற்றிக்கிறதே பெரிய பயமாக இருக்கேன்னு சொல்லி பயப்படுகிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய பயத்தை நீக்கும் பலப்படுத்துகிற ஆவியை கொடு. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.